കൊച്ചു കുട്ടികൾ വരെ മറ്റേ ആ ലാലേട്ടൻ കൈകുത്തി ചാടുന്ന പോലെ ചാടുന്ന റീല് കണ്ട് 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 നമ്മൾ അത് കത്തിച്ച് വെച്ച് 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 മതിയായി ഇവിടെ. അത് മാസ്റ്റർ പറഞ്ഞപ്പോൾ സാറ് ചെയ്തതാണോ അല്ലെങ്കിൽ ലാലേട്ടൻ അത് ചെയ്ത് കാണിച്ചു കൊടുത്തതാണോ? രണ്ട് കാര്യം ചോദിക്കാണ്ട്. ആദ്യം ഇത് இல்லை, இது ஃபைட் பற்றி நிறைய சொல்லணும். என்ன அப்படின்னா, அந்த ஃபைட்டை பற்றி முதல்ல டைரக்டர் சார் சொல்லும்போது ஒன்று சொல்லியாச்சு. இந்த போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் இப்போ பார்க்குறப்போ நிறைய சீன் இருக்குது, நீட்டாக இருக்கும். அப்போ இந்த ஃபைட்டு முடிஞ்சிட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு யானை வந்து போனதுக்கப்புறம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும்னு சொல்லியாச்சு. அது டைரக்டர் சார் தான் அந்த இன்புட் கொடுத்தாரு. அப்புறம் அந்த ஃபைட்டர் கேரக்டர் வந்து சார் வந்து நிறைய அவங்க கிட்டத்தட்ட 360 படம் பண்ணியிருக்கு, 1000 ஃபைட்டுக்கு மேலே பண்ணியிருக்கோம்ல. இப்போ அந்த ஃபைட்டர் கேரக்டர் ஃபைட்டர்னு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க அவங்க. அந்த ஃபைட்டர் கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஃபஸ்ட் டைம். எப்பவுமே நாங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் நம்ம ஷூட் பண்ணுறப்போ சாமி கும்பிடுவோம்ல, அப்போ அவங்க தான் சொல்லியாச்சு, அந்த முருகாங்கிற வேர்டே அவங்க தான் சொல்லியாச்சு, மாசனா அதை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ இப்படி தான் ஜம்ப் பண்ணுறது வந்து சும்மா சாதாரணமாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்போ சார் வந்து அந்த ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் அது பயங்கரமாக மாறிடுச்சு. நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு. சின்ன இடம் தானே, நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. பட் அவங்க பண்ணது தான் அது. അല്ല, ലാലേട്ടന്റെ മുണ്ടൂര് അടി നമ്മൾ ഒരുപാട് കണ്ടിട്ടുണ്ട് അല്ലെ? മുണ്ടൂര് അടി ഇപ്പൊ എനിക്ക് തോന്നുന്നു ഋഷഭ് ഷെട്ടി അടക്കം നമ്മുടെ മുണ്ടിന്റെ കാര്യം പറഞ്ഞ് ഇപ്പൊ വൈറലായോ. മുണ്ടൂര് അടി ഒരുപാട് ഉണ്ട്. പക്ഷെ ഫാൻ ഊരി അടിച്ചത് അതാരുടെ ഐഡിയ? அது கம்ப்ளீட்டா டைரக்டர் தான். ஏன்னா அந்த ஃபேன் எடுத்து அடிச்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப நேரம் பிடிவாதம் பிடிச்சாச்சு அவரு. அது ஃபேன் எடுத்து அடிக்கணும்னு டைரக்டர் சார் தான் அது பிளான் பண்ணது. நம்ம அப்படி கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. അടിപൊളി. താങ്ക് യു മാസ്റ്റർ. അപ്പോൾ ഇതിൽ ഇപ്പോൾ ബാക്കി നമ്മൾ വിഷ്വൽ